இது ஒரு சாதாரண ஆயுதம் இல்ல. இது மட்டும் இயங்கி இருந்தா உலக வரலாற்றை மாத்தி இருக்கும்னு சிலர் நம்புறாங்க. 1944 இரண்டாம் உலகப் போர் வெற்றி பெற முடியாதுன்னு ஜெர்மனி மனசுல ஏற்க ஆரம்பிச்ச நேரம். ஆனா ஜெர்மனியின் தலைவர் அடோல்ஃப் ஹிட்லர் நம்ம இன்னும் வெற்றி பெற முடியாது என்று யாரும் முடிவு பண்ண கூடாது அப்படின்னு கடைசியாக ஒரு திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தார். அதுதான் டி கிளாக், அதாவது மணி. ஆனா இது ஒளிவிடுற மணி இல்ல, ஒரு ரகசிய ஆயுதம். இதன் வடிவம் 5 மீட்டர் உயரம், மணிக்கட்டு மாதிரி வடிவம், உள்ளே சுழலும் மெட்டல் ரோட்டார். அதில் சுழலும் போது ஏராளமான மின்னழுத்தம் பில்ட் ஆகும். இதுல முக்கியமான ஒரு பொருள் ரெட் மெர்க்குரி. அது இயற்கைக்கு விரோதமா ரியாக்ட் ஆகும். அதனாலதான் இந்த ஆயுதம் வேற மாதிரி. இந்த திட்டத்தை முன்னிலை பண்ணியவர் ஜெர்மனியின் SS பிரிவில் இருந்த ஹான்ஸ் காம்லர். ஒரு கட்டுப்போடும் இல்லாமல் தயாரிப்பை முடிக்கத்தான் பொறுப்பேற்றார். இதற்கான சோதனைகள் போலந்து நாட்டில் மலைக்குள் இருக்கும் ரகசிய குகையில நடந்தது. அங்குள்ள சயின்டிஸ்ட் பலர் அதிக கதிர்வீச்சால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததும் பதிவுல இருக்கு. இது இயங்கும் போது நேரம் மெதுவாக ஓடினது போல அந்த இடத்துல இருந்தவர்கள் சொல்றாங்க. அது உண்மையா இல்லையா? அது இன்னும் மர்மம். 1945 ஹிட்லர் பங்கர்ல இருந்த நேரம் குறைவாயிருக்கு. போரும் முடிவுக்கு வருது. அவர் சொன்னாரா, இந்த பெல் மட்டும் இயங்கினா நம்ம வாழ்க்கையே திருப்பி எழுத முடியும். ஆனா அது இயங்கல. அவர் கடைசில சொல்லிவிட்டார், இதற்கான எல்லா சாட்சியங்களையும் அழிச்சிட்டு விடுங்க. அந்த பெல் மறைந்து விட்டது. பின் நடந்தது என்ன? அமெரிக்க ராணுவம் அந்த இடத்தை கைப்பற்றுச்சு. அந்த பெல்லை எடுத்துச்சிட்டு போனதா அல்லது நாச்சுவே அழிச்சிட்டாங்களா? எதுவுமே உறுதி இல்ல. பின்னர் சில விஞ்ஞானங்கள் நாசாவுக்கு போனதுக்கு பிறகு அவங்க ஸ்பேஸ் பிளைட் டிசைன்ஸ்ல அதே பெல் வடிவம் இருந்ததுன்னு சிலர் சொல்றாங்க. அதாவது இந்த பெல் ஒன்னும் கடந்து போன பைத்திய கற்பனை கிடையாது. சில UFO காட்சியில கூட பெல் மாதிரி வடிவம் இருக்கும். ஒரு முன்னாள் CIA அதிகாரி சொன்னாராம், டி கிளாக் இன்னும் நம்ம கையில இருக்கு. ஆனா அதோட ஃபங்க்ஷன் இன்னும் பப்ளிக்கு தெரியல. ஒரு நாள் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா உலக வரலாறே மாற்றிடும். அது ஒரு ஆன்டி கிராவிட்டி மிஷினா அல்லது ரியலா டைம் டிராவல் கேட்டா யாருக்கும் உறுதி இல்லை. ஆனா ஒரே ஒன்று மட்டும் ஹிட்லர் கடைசி நாள் வரை நம்பிச்சிருந்தது, டி கிளாக் தான். அது இயங்காம போனதால தான் இப்போ நம்ம இந்த வரலாறுல இருக்கோம். இந்த மாதிரி மறைக்கப்பட்ட ஆயுதங்கள், வரலாற்று பக்கங்களுக்குள் புதைந்த சத்தியங்கள் பற்றி மேலும் தெரிஞ்சிக்க இந்தியா 360 இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.